ஹலோ வெல்கம் டு சாய்ராம் கிச்சன். சாய்ராம் கிச்சனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பங்குனி உத்திரம் ஸ்பெஷல் வந்து இந்த முருகனோட தீபம் தான். இந்த தீபத்துக்கு வந்து இந்த சரவண பவ அப்படின்னு இந்த கோலத்தை போட்டு அதுக்கு வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெத்தலை தீபம் ஏற்ற போகிறோம். இந்த வெத்தலை தீபம் பாருங்கள், வெத்தலையில் உள்ள காம்பை எடுத்துகிட்டு அந்த வெத்தலைக்கு வந்து சந்தனம் குங்குமம் வச்சு அதை வந்து இந்த சரவண பவ அப்படின்னு எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இதோட அதை வச்சுருங்க. பாருங்கள், இது மாதிரி தான். இப்போ இது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது மேலே தான் நம்ம விளக்கேற்ற போகிறோம். இது மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்க வச்சுருங்க. விளக்க வச்சுட்டு நம்ம வந்து இந்த காம்பை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த காம்பை வந்து இந்த இதில் விளக்கில் அப்படியே நம்ம சேர்த்துடலாம். இப்போ வந்து 6 காம்பு இருந்துச்சு, நான் அந்த 6 காம்பையும் உடச்சி அதில் வந்து அந்த விளக்கில் வந்து சேர்த்துட்டேன். வெள்ளை இருக்குது கொஞ்சம் கிடச்சிச்சு, சரி அதை வந்து இந்த பிள்ளையாருக்கு சேர்த்தலான்னு சொல்லிவிட்டு அதையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து அந்த வெத்தலை வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து பூ வைக்கணும். பூ வந்து பாருங்கள், இது மாதிரி பூ ஃப்ரெஷ்ஷான பூவை எடுத்து நம்ம அதுக்கு வச்சிடலாம். வச்சுட்டு சாமி படத்துக்கும் நம்ம பூ வச்சுக்கணும். பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விளக்கேற்றணும். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது நைவேத்தியத்துக்கு நான் கொஞ்சம் பால் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த மயிலோட இது இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து விளக்கேற்றிடலாம். இந்த விளக்கேற்றிட்டு பாருங்கள், இந்த விளக்கு ஒளியில் வந்து இந்த சாமியோட பிம்பத்தை பாருங்கள், அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த சாமியாக வந்து நம்மளுக்கு அருள் தர்ற மாதிரி ஒரு ஃபீல். பாருங்களேன், சூப்பராக பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. விளக்கு ஏற்றிட்டு நம்ம சாமியை கும்பிட்டாச்சு. காலையில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மயில் ஒன்று வந்துருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த மயில், அந்த மயிலோட தரிசனம் கிடச்சிச்சு. கோயிலுக்கு போனேன். முருகன் வந்து ராஜ அலங்காரத்தோட அருள்பால் வச்சார். இந்த பாருங்கள், இதுதான் காலையில் வந்து நான் கோலம் போட்டு விட்டுருக்கும்போதே பாருங்கள், இந்த மயில் வந்து இன்றைக்கி தான் பங்குனி உத்திரத்து அன்றைக்கி தான் வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் இந்த மயில் வந்து ஆடினதை பார்க்கும்போது ரொம்பவே ஒரு அற்புதமான காட்சியாக இருந்துச்சு. சூப்பர்.